ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது யார் இந்த போகர் அப்படின்னு கேட்டோன்னா, போகர் அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக வந்து ஒருத்தர் பேரை சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க, சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நெட்லேயும் சரி, வெளி உலகத்துலேயும் சரி, யார் இந்த சித்தர் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா, அந்த தேடுதலுக்கு முக்கியமான சொந்தக்காரர் நம்மளுடைய போகநாதர் தாங்க. அதாவது போகர்னு சொல்லப்படுற 18 சித்தர்களில் ஒருத்தராகவும், நவ சித்தர்கள் அப்படின்னு கருதப்படுற 9 சித்தர்கள்லேயும் ஒருத்தராக வந்து சொல்லப்படுற விஷயம் பல புத்தகங்களில் பல ரெஃபரல்களில் இருக்குது. அதாவது இவர் வாழ்ந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 300 வருடம் 18 நாட்களாகவும், இவர் காலங்கிநாதர் அப்படின்ற சித்தருக்கு வந்துட்டு சீடராகவும், சமாதி வந்து நம்மளுடைய பழனி கோவில், அதாவது தண்டாயுதபாணி கோவில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தண்டாயுதபாணி அப்படின்ற பேர் வந்ததுக்கே ஒரு பேக்ரவுண்ட் செக் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்புலம் என்ன அப்படின்னா, அதாவது போகர் யூஸ் பண்ணது, போகர் ஐயா தன்னுடைய கைகளால் யூஸ் பண்ண அந்த தண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பொதுவாக முனிவர்கள் சித்தர்கள் எல்லாமே மூச்சு காற்றை மாற்றுறதுக்காக, அதாவது மடை மாற்றுறதுக்காக தன்னுடைய கைகள் அக்கல் நடுவில் வச்சுருப்பாங்க. இந்த தண்டத்தை வந்து பயன்படுத்தி தான் நம்மளுடைய தண்டபாணி சிலை, அதாவது முருகப்பெருமானுடைய பழனி ஆண்டவர் சிலையை வந்து இவர் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்றது இன்னொரு ஆச்சரியம். அது மட்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 9 பாஷாணங்கள், அதாவது கௌரி பாஷாணம், கெந்தக பாஷாணம், சீலை பாஷாணம், வீர பாஷாணம், கச்சாலை பாஷாணம், வெள்ளை பாஷாணம், தொட்டி பாஷாணம், சூர பாஷாணம், சங்கு பாஷாணம் அப்படின்னு சொல்லப்படுற 9 விதமான விஷங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சரியான பக்குவத்தில் அதை காய்ச்சி அதை மருந்தாக நம்மளுடைய முருகப்பெருமானை வடிவமைச்சு இந்த உலகமே வந்து நோய் நொடிகள்லேருந்து, அதாவது சித்த வைத்தியத்தில் 4448 நோய்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த முருகர் சிலையில் பண்ணுற அந்த அபிஷேகங்களில் வர அந்த தீர்த்தத்தை குடிக்கும்போது இந்த நோய்கள் எல்லாமே நம்மளை விட்டு போகுது அப்படின்றது தாங்க ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டுமே இல்லாமல் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து வான்வழி பயணம், அதாவது சீனம், ரோமாபுரி, மக்கா, மதினா அப்படின்னு சொல்லப்படுற பல்வேறு நாடுகளுக்கு வான்வழி பயணம் பண்ணியிருக்காரு. அது மட்டுமே கிடையாது, கணிதம், மருத்துவம், யோகம், ரசவாதம் அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் இவர் தாங்க ராஜா. அதாவது அந்த விஷயத்தில் இவரை டச் பண்ணவோ இவருக்கு சமமாக நிற்கிறதுக்கோ ஆளே இல்லை அப்படின்றது வியக்கத்தக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இது மட்டுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது முதல் சித்தனே இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆதி சித்தன் தான் மதுரை அம்பதியில் வந்து சுந்தரநாதராக வந்து அருள் செய்தார் அப்படின்னு குறிப்பு இருக்கும்போது, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது இதுவும் மர்மம் தான். மொத்தத்தில் போகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவநாயகர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சித்தர்கள்லேயே எல்லா விஷயங்களும் அத்துப்படியாக அந்த காலகட்டங்கள்லேயே வெளிப்படையாக மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ அதை தந்துட்டு போன ஒரு மாபெரும் மகத்தான சித்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய போகநாதர் தாங்க. ஸோ போகர் ஐயாவை பற்றி பேசணும் அப்படின்னா, அவரை பற்றி பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட்ஸோ பத்தாதுங்க, 100 போட்டாலும் பத்தாது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.